அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரிய பெரிய கொடை நம்முடைய வாழ்வு, நம்முடைய பிறப்பு, இந்த உடலும் உயிரும். இந்த உடலையும் உயிரையும் எவ்வளவு கட்டுப்பாட்டோடு அதனுடைய கட்டுக்கோப்பு குறையாமல் காத்து கொண்டு வருகிறோமோ அது வரைக்கும் தான் நம்ம வாழ்வுக்கு மதிப்பு. இந்த உடல் எப்பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கட்டவிழ்ந்து போகிறதோ அப்போது கட்டையில போக வேண்டியதுதான். கஷ்டமான உண்மைதானும் உண்மை கசத்தாலும் சொல்லித்தான் ஆகணும் இல்லையா? அதனால்தான் திருமூலர் கூட சொல்றாரு, உடம்பார் அழியன் உயிரா அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்முடைய உடம்பை கட்டி காப்பதற்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு அடிப்படையாக அமைய போகுது. நம்ம உடலும் உயிரும் நல்வழியில் செல்வதற்கோ தீவழியில் செல்வதற்கோ நம்மளுடைய பழக்கங்கள் தான் காரணம். தொடர்ந்து ஒரு 10 நாள் நல்ல விஷயத்தை நாம் செய்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் அந்த நல்ல பழக்கம் நம் வாழ்வின் வழக்கமாக மாறிவிடும். அதே மாதிரிதான் ஒரு தீமையான செயலை, ஒரு தவறான செயலை, ஒரு முறைகேடான செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சு பழகிட்டோம்னா அது நமக்கு ஒரு தப்பாவே தோணாது. இப்போ யாரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அறிதறிவு மாய்டராய் பிறப்பதறிவு, அதனிலும் அறிந்து குறைகள் இன்றி அறிவு தெளிவோடு பிறத்தல். அறிவு தெளிவோடு பிறந்த நாம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். விதி வசப்பட்டது வாழ்க்கை அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். நம்மளுடைய விழிப்புணர்வில் தான் வாழ்க்கையானது இருக்கு. இன்றைக்கு மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், தங்களை குறித்து கெத்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? கெத்து காட்டலாம். எப்படியெல்லாம் காட்டலாம்னா, சில நல்ல வழிகளும் இருக்கு, சில தீமையான வழிகளும் இருக்கு. படிச்சு கெத்து காட்டலாம், பெரிய பதவிக்கு போய் கெத்து காட்டலாம். ஆனா சில உனக்கு தவறான முன் மாதிரியாக செயல்படுறாங்க இல்லையா? கெத்து காட்டுறவையெல்லாம், அதாவது தவறான வழியில் கெத்து காட்டுறவெல்லாம் செத்துதான் போவான். நீ பார்த்திருப்ப, உன்னுடைய உறவுக்காரங்க, ஊர்க்காரன் அதிவேகமாக வாகனத்தை இயக்கி உன்னை கெத்து காட்டியிருப்பான். அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த நேரத்துல குடிவெறியினால எங்கேயாவது போய் விழுந்து அவருக்கு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். அப்போ கெத்து காட்டுறதுன்றதுல நம்ம எந்த விதத்துல கெத்து காட்ட போறோம்? அதாவது நமக்கு மகிழ்ச்சி பல வழிகள்ல கிடைக்கும். நம்ம நம்ம எதுக்குள்ள கொண்டு போய் பொருத்தி பார்க்க போறோம். சிலர் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா, ஆக்கப்பூர்வமா செஞ்சா, மற்றவங்களுடைய பாராட்டை பெற்றா மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க அந்த விதமான பணிகளையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு மாணவர் சமுதாயத்துல ஒரு நிலை நிலவி கொண்டிருக்கிறது. சிலர் என்ன பண்றீங்க, தவறான வழிக்கு போறது தெரிய வருது. அவங்க இறைமறை காயா சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. புகை உயிருக்கு பகை, குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, போதை அழிவின் பாதை, இந்த மாதிரி